தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை 10:10 மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சின்னமனையைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வராண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தஞ்சாவூர் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிர வைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தஞ்சாவூர் சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். மதனும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். முதலில் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர சம்மதம் தெரிவித்த பெற்றோர் பின்னர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்ற மதன் ஆசிரியையை கொன்றதாக ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டில் நமக்கு. தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை சம்பவத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சனைகளை திசை திருப்புவதை தவிர்த்துவிட்டு அதனை சரி செய்யும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் வன்முறை சம்பவங்கள் நிகழாது எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார்.